பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே அதிதூதர்களை நோக்கி ஜெபம். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, உம்முடைய பிள்ளைகள் எங்களை நீ வியத்தகு விதமாய் பராமரித்து வருவதற்காக நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம். உம் தூதர்களாகிய மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் ஆகியோர் வெவ்வேறு நிலைகளில் உம்முடைய தெய்வீக பராமரிப்பை எங்களுக்கு எடுத்துக் காட்டுவதில் உணர்கின்றோம். உம்முடைய திருமணம் என்று பணிபுரியும் அத்தூதர்களுடைய அருட்காவல் எங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதாக. தீமையை எதிர்த்து நாங்கள் மேற்கொள்ளும் போராட்டத்தில் அவர்கள் எங்களோடு நின்று போரிட்டு எங்களை காக்கவும் உம்முடைய ஆற்றலையும் உடனிருப்பையும் நன்மைத்தரத்தையும் நாங்கள் கண்டுணரவும் செய்தருளும். எல்லோரும் சொல்லவும். எனக்கு காவலாய் இருக்கிற இறைவனின் தூதரே, இறையருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு இறைமொழியை தந்து என்னை தீமைகள் அணிந்து நின்றோம், காத்து நடத்தி ஆண்டவர்களோ. ஆமென். ஆயனை தேடும் மாடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறா. ஆயனை தேடும் மாடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறா. சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்த்தே அவரிடம் செல்வோம். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நிறவிக்கு நடத்தி செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வேன், பாயும் நிறவிக்கு நடத்தி செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களைப்பற்றதும் சோர்வுற்றதும் நிலை வாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜீஜோ, எல்சா, செரியன் குடும்பத்தார் நன்றி திருப்பலி. திருவாளர் சூச்சை, திருமதி தேன்மொழி தங்களுடைய 25வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 25 ஆண்டு வெள்ளி விழா அவர்களுக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோஸ்லி, பிரசன்ன, மேரி,
தன்னுடைய 10வது பிறந்த ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நன்றி திருப்படியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் ஜோசப் குடும்பத்தார் நன்றி திருப்படி, ஜெனிதா குடும்பத்தார் தனிப்பட்ட கருத்துக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும், செல்வராணி அவருடைய உடல்நலத்திற்காக, மரணமடைந்த அனிதா சான் ஜோசப் பெரியநாயகம் குழந்தையம்மாள் யாரணியாத ஆன்மாக்களுக்காக, மரித்த சிஸ்டர் பீட்டர் கபிலஸ் மேரி தேவரஸ் இவருடைய ஆன்ம சாதிக்காகவும், ஆரோக்கியசாமி பரிபூர்ணம்மாள் கிளமென் சூசை மானுவேல் விக்டர் அம்மாள் சிஸ்டர் எட்வின் ஜோசப் மேரி இருதயதாசன் அருள் சேரி ஜமுனா ராணி உடம்பின் பேரிட்டு மைக்கேல் நாயகம் இவருடைய ஆன்ம சாதனைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, பகல் நேரத்திலே வெயிலின் மத்தியிலே ஆண்டுடைய ஆசைக்காக வந்திருக்கிறோம். நமக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்க, இந்த வெயிலின் மத்தியிலே நம்மை காப்பாற்ற, நமக்காக கஷ்டப்பட்டு உழைக்கும் மக்களை ஆண்டுகள் ஆசீர்வதிக்க இந்த தெய்வீக திருப்பலி மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களை இயேசு மீது இறக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. கருணைக்கடலாய இறைவா, விண்ணவரை மகிழ்ச்சியில் நாங்கள் பங்குள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராய கிறிஸ்து துணிவோடு முன்னேறி சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள பந்தையாகிய நாங்கள் வந்து சேர்ந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. உயிருள்ள இறைவார்த்தை 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருச சேதம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருச சேதம் செய்து கொள்ளாதவருடன் சென்று அவருடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 மூலைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன,
வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டாவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நேரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்பொழுது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால், கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவர்களுக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கே. பல்லவி. உங்கள் பதில். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டு உள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவித்தது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடல் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? உங்கள் பதில். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உன் ஒளியையும் உண்மையும் அனுப்பியுள்ளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் பதில். கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்தேற்றுவேன். உங்கள் பதில். இறைவன் என் மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன். என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 1 to 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது,
உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொலைக்காரராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டிச் சென்ற பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனென்றால் அவரது குரல் அவருக்கு தெரியும். அறியாத குரலை அவை பின்தொடரா, அவை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்கள் ஓமையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையரும், அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், மேய்ச்சல் இடத்துக்கு கூட்டிச் செல்வார். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாயிலை ஒரு பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு நம்மோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறார் என்பதை இந்த ஓமை வழியாக தெளிவுபடுத்துகிறார். ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஆட்டுக்கு சொந்தக்காரன். அந்த காலத்திலே ஆடுகள் மேய்ப்பதுதான் மிக பெரிய தொழிலாக இருந்தது. விவசாயம் செய்வது, ஆடு மாட்டை பாதுகாப்பது, அதே போல மீன் பிடிப்பது, இதுதான் அவருடைய முக்கியமான தொழில். ஆடுகளை மந்தையாக கூட்டிச் செல்வார்கள். அந்த ஆடுகளை அவர் பற்றி ஆண்டவர் இயேசு அந்த இடையில் ஆடு மேய்க்கிறவன் எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கிறானோ, எவ்வளவு அதற்காக இரவுகளாக விழித்திருக்கிறானோ, அதே போல நம் ஆண்டவர் இயேசு அவருடைய மந்தையாகிய நமக்காக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த இந்த நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை நான் அறிவேன். சங்கீதம் 23:12 இருக்கும், வாசிக்கலாம். என் ஆயன் நல்லவர், எனக்கு ஏது குறையில்லை. பசுமல் மேய்ச்சலுக்கு என்னை கூட்டிச் செல்வார். அப்படியெல்லாம் அந்த சங்கீதம் தாவீது பாடுகிறார். அழகான பாடல். வில்லியம் தெரிஞ்சா பாடலாம். ஆண்டவர் எழுதுகின்ற ஆயன். ஆண்டவர் எனக்கு நல்லாயன், ஆகவே எனக்கு குறையும் இராது. ஆண்டவர் எனக்கு நல்லாயன். நல்லது. சங்கீதம் அழகான பாடல். பசும்புல் மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்வார். எதிரிகள் வரும்போது பாதுகாப்பார். அவர் நீரோடு கூட்டிச் செல்வார் என்று அந்த சங்கீதம். இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஒரு தெய்வமாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு அதையேதான் அவர் மனித உருவத்தை வந்தார். அவர் நல்ல ஆயன். நல்ல ஆயனுடைய குணங்கள் என்ன? நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு உயிரை கொடுத்தார். நல்ல ஆயன் அந்த ஆடுகள் பசி பட்டினியாக வாடும் பொழுது அவரோடு இருப்பார். அந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த ஆடுகளை அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு நல்ல ஆயன் ஒவ்வொரு ஆட்டையும் அறிந்தவனாக இருப்பான். அவன் அந்த பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அவனுக்குள்ள உறவு அதிகமாக இருக்கும். எனவே நல்ல ஆயன் ஆண்டவர் இயேசு. அவர் மந்தையை பாதுகாக்கிறவராக, மந்தைகளை தெரிந்தவராக, மந்தையுடைய கஷ்டத்தை அறிந்து புரிந்தவராக, அவர்களுக்காக உயிரில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அதே போல ஆடுகளுடைய பண்பாடு என்ன, பண்புகள் என்ன? ஆடுகள் அது ஏதோ போன வரல, ஆடுகள் அவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்றன. அதுதான் முக்கியமானது. ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்கின்றன. இந்த காலத்திலே எங்கேயெல்லாம் எப்படியெல்லாம் குரல் எழுப்பப்படுகின்றன, பொய் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. பகிரங்கமாக விளம்பரத்துக்காக பணம் கொடுத்து கடவுளை பற்றி அதை பற்றியெல்லாம் விளம்பரப்படுத்துகிற நேரத்திலே ஆண்டவர் இயேசு அறிந்த ஆடுகள் அவருடைய குரலை கேட்டும் மற்ற குரலை அவர் கேட்டாலும் அது பாதிப்பு ஏற்படாது. எனவே என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகள் என்னை அறியும், எனது குரலுக்கு செவிமடிக்கும், நான் முன்னாலே போகிறேன், என்னை அது பின்தொடரும். எனவே அன்பானவர்களே, கத்தோலிக்க திரு அவையானது இயேசுதான் ஆயர் நல்லாயர், இப்ப இருக்கிற பாப்பரசர். எனவே நல்லாயர், இப்ப இருக்கிற பாப்பரசர், நம்முடைய திரு அவை பங்கு தந்தை இவரெல்லாம் ஆயராக இருக்கிற நேரத்திலே மக்களாகிய நாம் அவருடைய குரலுக்கு செவிமடுத்து திருச்சபை விட்டு போகாதபடி பல சபைகளிலே பல பிரிவினை சபையினர் மிகவும் அழகாக பேசுவார்கள், அழகாக நற்செய்தி அறிவிப்பார்கள், மக்கள் ஏமாந்தபடியே போய்விடுவார்கள், சில குறை குற்றங்களை சொல்வார்கள். காரணம் நியூமன் என்கிறவர் ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர். ஆங்கிலிக்கன் சபை மிக பணக்கால் நிறைந்த சபையாக இருந்தது. அந்த இடத்திலே இங்கிலாந்து ராணிதான் அவருக்கு தலைவராக இருந்தார்கள். எனவே அந்த சபையில் கார்டினல் நியூமன் என்கிறவர் மிகப்பெரிய பேச்சாளர், நற்செய்தி அறிவிப்பராக இருந்தார். அவர் அந்த சபையை விட்டுவிட்டு கத்தோலிக்க திரு அவையை நான் செய்கிறேன் என்று திருச்சபையின் முக்கியமான நபராக மாறினார். ஏனென்றால் இங்கேதான் தலைமை இருக்கிறது, இங்கேதான் திருச்சபை ஆளுநருக்கு பாப்பரசர் கொடுத்த ராயப்பர் கொடுத்த அந்த அதிகாரம் இருக்கிறது என்று திருச்சியில் வந்தார். நற்கருணை இருக்கிறது, மாதா பக்தி இருக்கிறது, நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவம் மாறுவேன். எனவே அன்பானவர்களே, மாறி ஆயன் நல்லாயன் அவரை செவி மடுப்பது, அவரை பின்தொடர்வது, வேறு மற்றவர்களுக்கு ஏமாந்து போய்விடாமல் இருப்பது நமது கடமையாக இருக்கட்டும். நாம் விழிப்போடு இருந்து நல்ல ஆயன் இயேசுவை பின்பற்றி வாழ்வோமாக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே நாம் எழுப்பு வேண்டிய ஜெபங்களை ஏற்ற வேண்டும். எங்கள் குடும்பங்களை வியாதியாக இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. எங்கள் குடும்பங்களே வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்களுக்கு ஆண்டவரை வேலை வாய்ப்பை கொடுத்தோம். எங்களுடைய பிள்ளைகளை படித்து முடித்த பிள்ளைகள் என்ன தெரியாமல் நேரத்திலே அந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. தாய்நாட்டிலே தேர்தலுக்காக, பாராளுமன்ற தேர்தலுக்காக பல இடங்களிலே இன்னும் நடக்காமல் இருக்கின்ற அமைதியை கொடுத்து நல்ல விதமாக நல்லவரை தேர்ந்தெடுத்து ஞானத்தை தந்திட வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக ஆர்வமாக. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை
எல்லாமல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக செய்யுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமக்கு நன்மைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கையை ஏற்றுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லாத பேரின்பத்தையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்கா கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுனி இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: உலகங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உலகங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகுக. அவர் பாடுபட உலங்கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த பகல் நேரத்திலே நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருந்து எங்களை கண்டோருக்கும் அம்மா. நீதான் எங்களை வழிநடத்தி காப்பாற்றி வருகிறீர். சுவாமி, இந்த வெயிலின் மத்தியிலே எங்களுக்கு வேண்டிய சுகத்தை பாதுகாப்பின்றார்கள். நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் என்று ஆடுகிறோம். எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், எங்களுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே திருப்பலி ஒவ்வொரு குடும்பங்களுக்காக என்று ஆடுகிறோம். சம்பாவனை கொடுத்தலுமையா. மேலும் உயர்த்தல் எதிர்நோக்குடன் புரிந்து கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியிலும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை இப்பொழுதேற்றும் வரவருள என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கொள்ளும் என்று ஆடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவிக்கிறார். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திடமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக இந்த புதிய நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாருமையா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழித்தேன். என்னுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் முதல் திரு அவை நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு என் குடும்பங்கள் அனைவருக்கு வேண்டிய ஒற்றுமையும் உடல் நலத்தையும் பாதுகாப்பையும் தந்திர திருமணம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்துக் கொண்ட அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுடைய உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். சர்வேத்தின் செம்மறியும் ஆண்டவர் இயேசு பாவங்களுக்காக தன் உயிரையே சிலுவையில் அர்ப்பணித்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
இனியவர்களை கற்பனை வழங்கும் நேரம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்பாக பெற்றுக் கொள்ளவும் மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part boldly to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்து வாழ்வு பாதை எந்த வாழும் காலத்தோடும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போடும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாரிலெங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வார தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் இந்த வார தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் கிறிஸ்துவின் நாமமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் பேரமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தோற்றியும் கிறிஸ்துவின் ஆளுமை என்னை தேற்றின அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றியும் ஹரிய காரியங்களுள் என்னை வைத்தீரும் திருவிழா வண்ணமாய் என்றும் கட்டீரும் பொழுது சத்துருவிடம் நின்றை காத்தீரும் மரண வேளைதனை என்னை கூப்பிடும் பரகதியில் நீரம் உன்னை வாழ்த்தவே
என்னை எழுதிடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருமணமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றி கூறிய உடலில் அடிபட்ட உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருளாசியை தந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புனித தோமையாரை நோக்கி ஜெபம். தோமையாரை என் நித்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனை என்று விசுவாசத்தை அறிக்கைத்தவரை நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்றிக் கொள்ளவும் அவரை அவரோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழும் சக்தியை பெற்றுத்தான் இங்கு கூடியிருப்போம் அனைவரின் தேவைகள் நிறைவேற மாட்டார்கள். எங்கள் பாதுகாவலான தோமையாய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்டி தோள் மீது சுமந்திடும் என்னை செய்யா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.